ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெரினாஸ் டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம லெசன் 2 பார்க்க போகிறோம். லெசன் 2 டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அதோட பார்ட் 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஷின், விச் இஸ் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன் தட் பில்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஃபங்க்ஷன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பில்ட் பண்ணுது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? செகண்ட் கொஷின் பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஃபங்க்ஷன் தட் ரிட்ரைவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டேட்டா டைப். ஸோ அதோட ஆன்சர் என்னென்னா உங்களுக்கு செலக்டர் அப்படின்னு வரும். ஸோ டேட்டா டைப்லேருந்து ரிட்ரைவ் பண்ணுறது செலக்டர். தேர்ட் கொஷின், த டேட்டா டைப் விச் இஸ் மியூட்டபிள் ஆர்டர்டு சீக்வன்ஸுங்கிறது லிஸ்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபோர்த்து கொஷினு, எ சீக்வன்ஸ் ஆஃப் இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். ஸோ இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் என்னென்னா டியூப்பிள். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள், the data type whose representation is known or called. So representation எனக்கு தெரிகிறது concrete data type. Sixth question பாருங்க, the data type whose representation is unknown. So unknownங்கிறப்ப எது ஆன்சர்னா abstract data type அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி abstract data typeனு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செவன்த் கொஷின் பாருங்கள், which of the following is a compound structure. ஸோ காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னென்னா பேர்னு வரும். நெக்ஸ்ட் எயிட் கொஷின் பாருங்கள், bundling two values together into one can be considered as pair. ஓகேவா? நெக்ஸ்ட் நைன்த் கொஷின், which of the following allows to name the various part of the multi-item object என்னென்னா classes. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், which of the following is constructed by placing expression within square brackets. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நான் என்ன போடுவேன்னா லிஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்ட் 2, ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின் 2 மார்க்கில். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 11ல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. ஸோ 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்ப்போம் 11. ஸோ பேஜ் நம்பர் 11 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புங்கிற ஒரு டாப்பிக்கு நீங்கள் வந்துடுங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ரைட் சைடில் த டெஃபனேஷன் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ஏடிடின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. வெரி ஷார்ட் ஆன்சர் 1 மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் பேராகிராஃபில் தேர்டில் இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு முடியுதா. ஸோ அங்கே நீங்கள் மார்க் பண்ணி முடிச்சுக்கோங்க. வெரி ஷார்ட் ஆன்சர் 1ஓட ஆன்சர் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நான் இதில் பென்சிலில் எழுதுகிறேன். ஸோ அப்படி இருக்குது ஹேண்ட் ரைட்டிங். நீங்கள் கரெக்டாக கிளியராக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்ப்போம். செகண்ட் கொஷின் என்னென்னா பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் கன்ஸ்ட்ரக்டார் அண்டு செலக்டார். ஸோ கன்ஸ்ட்ரக்டாருக்கும் செலக்டாரும் ஒரே பேஜ்லேயே தான் இருக்கும். பேஜ் நம்பர் 12. ஓகேங்களா? ஸோ 12ன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 12ன்னு மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேஜ் நம்பர் 12க்கு வரலாம். ஸோ 12 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்டார் அண்டு செலக்டார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சைட் ஹெட்டிங் போட்டு உங்களுக்கு டாபிக் இருக்குது பாருங்கள். ஸோ டாபிக் இருக்கா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்லேயே ஆரம்பிச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதுலேயே வெரி ஷார்ட் ஆன்சர் 2ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபுல்லாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேராகிராஃபில் லாஸ்ட்டு லைன் பாருங்கள், டு கிரியேட் அ சிட்டி ஆப்ஜெக்ட்ங்க இருக்கு இல்லையா. ஸோ அங்கே மார்க் பண்ணி லன்னு முடியுது இல்லையா. ஸோ அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே டு எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஆரம்பித்து கெட் நேம் சிட்டின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதோட மார்க் பண்ணிட்டீங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சர் 2ஓட ஆன்சர் நம்ம என்ன பண்ணியாச்சு, மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வெரி ஷார்ட் ஆன்சர் 3 பார்ப்போம் வாங்க. சாரி ஃபார் தி கிறுக்கல்ஸ்பா. ஓகேங்களா? ஸோ தேர்டு கொஷின் பார்ப்போம். வாட் இஸ் பேர் கிவன் எக்ஸாம்பிள். ஸோ பேஜ் நம்பர் 18ல் ஒன்று இருக்கும், 15ல் ஒன்று இருக்கும்னு மார்க் பண்ணிக்கோங்க. என்னென்னா பேர் வந்து 2 பேஜில் இருக்கும். ஸோ பேர் ஃபஸ்ட்டு சிம்பிளான டெஃபினேஷன் என்னென்னா 18ல் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இருக்குது பாருங்களேன். ஸோ அதில் செகண்ட் பாயிண்ட்டாக இருக்கு இல்லையா, பேர் இஸ் அ காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர்னு. ஸோ அந்த இது நம்ம தேர்ட் கொஷனுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 15 மார்க் பண்ணோம் இல்லையா. ஸோ அங்கே போயிடலாம். ஸோ பேஜ் நம்பர் 15 நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேர்னு கீழே இருக்கும் பாருங்களேன். ஸோ எல்எஸ்டி லிஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. அதுலேருந்து ஆரம்பித்து போல்டு லெட்டர்ஸ் கீழே பாருங்களேன். ஸோ அதில் மார்க் பண்ணிக்கோங்க. வெரி ஷார்ட் ஆன்சர் 3ன்னு மார்க் பண்ணிவிட்டு போல்டு லெட்டர்ஸில் இஸ் கால் பி கால்ட் அஸ் பேர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ அங்கே வெரி ஷார்ட் ஆன்சர் 3ன்னு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, வெரி ஷார்ட் ஆன்சர் 3 முடிச்சாச்சு. ஷார்ட் ஆன்சர் 4 லிஸ்ட்டு. ஸோ பேஜ் நம்பர் 14 and 15ல் இருக்கும், எழுதிக்கோங்க 14, 15ன்னு. ஸோ 14, 15 எழுதிட்டு பேஜ் நம்பர் 14 and 15க்கு நம்ம போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்னு உங்களுக்கு கீழேயே இருக்கும் பாருங்களேன். நம்ம 14க்கு வந்தாச்சா.
ஸோ 14ல் கீழே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்னு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே லிஸ்ட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட்னு இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து ப்ளேஸ் பண்ணி கமாஸ்ன்னு இருக்கு இல்லையா, அங்கே முடிச்சுக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். வெரி ஷார்ட் ஆன்சர் 4. ஸோ ரைட் சைடில் 15 பேஜ் நம்பர் நம்ம நோட் பண்ணோம் இல்லையா, அது ரைட் சைடில் எக்ஸாம்பிள் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து நான் 15ன்னு நம்ம மார்க் பண்ணிட்டேன். வெரி ஷார்ட் ஆன்சர் 4. இதோட நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, வெரி ஷார்ட் ஆன்சர் 5 பார்க்கலாம். ஸோ 5 வந்து என்ன பேஜ் நம்பர்னு குறிச்சிக்கலான்னா 15னே குறிச்சிக்கோங்க. ஓகேவா, 15னு குறிச்சிட்டு நீங்கள் பேஜ் நம்பர் 15 வந்துடுங்க. ஸோ 15 வந்துட்டிங்கன்னா நம்ம இப்போ குறிச்சோம்ல அதே பேஜ் தான். அதில் ரைட் சைடில் டியூப்பல்னு இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் பேராகிராஃப் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸாம்பிளோட சேர்த்து வரும். ஸோ வெரி ஷார்ட் ஆன்சர் 5ஓட ஆன்சர் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட் 3 வருவோம். பார்ட் 3ல் ஃபர்ஸ்ட் கொஷின் கான்க்ரீட் டேட்டா டைப்புக்கும் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து எப்போவுமே நோட் தான். ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெரி ஷார்ட் ஆன்சரில் கான்க்ரீட் டேட்டா டைப்புக்கு ஃபர்ஸ்ட்டு எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா எ கான்க்ரீட் அப்படின்னு எழுதிக்கோங்க. எ கான்க்ரீட் டேட்டா டைப் அப்படின்னு எழுதிக்கோங்க. எ கான்க்ரீட் டேட்டா டைப் இஸ் அ டேட்டா டைப் whose representation is known அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் வருவோம். செகண்ட் பாயிண்ட் வந்து கான்க்ரீட் டேட்டா டைப், கான்க்ரீட்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ கான்க்ரீட் டேட்டா டைப் ஆர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ஆர் ஸ்ட்ரக்சர் ப்ராக்கெட்டில் சிடிடிஸ் அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். சிடிடிஸ்ன்னு எழுதிக்கலாம். ஆர் டைரக்ட் implementations of a relatively simple concept. ஓகேங்களா, ஸோ இதோட கான்க்ரீட் டேட்டா டைப்பை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் வரும். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்லேயே 2 பாயிண்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புங்கிறத எழுதிட்டு இஸ் தி ரெப்ரசன்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எப்படி எழுதணுமோ அதேமாரி ரெப்ரசன்டேஷன் டேட்டா டைப் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா டைப் இஸ் அன்னோன் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ கான்க்ரீட் டேட்டா டைப்பில் எனக்கு ரெப்ரசன்டேஷன் வந்து தெரியும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் எனக்கு அன்னோனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு எழுதிட்டு மேலே சிடிடின்னு எழுதணும், இங்கே ஏடிடின்னு எழுதுவோம். ஸோ ஏடிடிஸ் ஆஃபர் ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃபர் எ ஹை லெவல் யூஸ் ஆஃப் concept independent of its implementation அப்படின்னு எழுதி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் முடிஞ்சிச்சு பார்ட் 3ல். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க, பார்த்து எழுதுறதுனாலும் எழுதிக்கோங்க ஷார்ட் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர் 2க்கு வருவோம். ஷார்ட் ஆன்சர் 2க்கு ஆன்சர் என்னென்னா பேஜ் நம்பர் 14ல் இருக்கும். ஓகேங்களா, ஸ்ட்ராட்டஜி யூஸ்டு ஃபார் ப்ரோக்ராம் டிசைனிங் கேட்டிருப்பாங்க. ஸோ பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே இருக்குன்னா ரைட் சைடில் பாருங்களேன். பேஜ் நம்பர் 14ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நோட் இருக்கும் மேலே. ஸோ மேலே ஒரு நோட் இருக்குது, அதுக்கு மேலே பாருங்கள் வி ஆர் யூஸிங் ஹியர்னு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே எழுதிக்கோங்க. அங்கேன்னு எழுதி செகண்ட் லைனில் விஷுவல் திங்கிங்னு இருக்கும் பாருங்களேன், அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஆன்சர் 2ன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷார்ட் ஆன்சர் 2 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. வெயிட்பா, ஸோ ஷார்ட் ஆன்சர், ஸோ அங்கேருந்து நான் எழுதிக்கிறேன். ஷார்ட் ஆன்சர் ஆல்ரெடி எழுதியாச்சு, 2ன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆரம்பித்து செகண்ட் லைனில் விஷுவல் திங்கிங்ன்றிருக்கு இல்லையா, ஸோ அங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஷார்ட் ஆன்சர் 2. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு நோட் ஃபுல்லாக நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர் 2 வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும்.
நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர் 3 பார்ப்போம். ஷார்ட் ஆன்சர் 3 வந்து உங்களுக்கு அதுலேயே வந்து நீங்கள் எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்து வெறும் இது மட்டும் போடுறேன், சிம்பிள் மட்டும் போடுறேன். கன்ஸ்ட்ரக்டர்னா சின்னு போடுறேன், செலக்டார்னா எஸ்ன்னு போடுறேன். ஸோ ஏக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டாரு சின்னு போட்டேன். ஸோ அக்செப்ட் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து செலக்டாரு எஸ்ஸு. ஸோ சிக்கு வந்து டிஸ்பிளே நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து செலக்டாரு எஸ்ஸு. நெக்ஸ்ட்டு டிங்கிறது எவால்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் எஸ் செலக்டாரு. நெக்ஸ்ட்டு இ பாருங்கள் மேக் ஸ்லோப்பு என்னன்னு இருக்கு இல்லையா, ஸோ கன்ஸ்ட்ரக்டாரு. ஸோ டி வந்து பாருங்கள் எஃப் பாருங்கள், எஃப் என்னென்னா டிஸ்பிளே ஆஃப்னு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து செலக்டார். ஓகேங்களா. ஸோ தேர்ட் கொஷினும் நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் பாருங்கள், டிஃப்ரெண்ட் வேஸ் டு கிரியேட் அக்சஸ் த எலமெண்ட் ஆஃப் த லிஸ்ட்டுங்கிறது பேஜ் நம்பர் 14 and 15 இருக்கும். ஸோ 14 and 15 மார்க் பண்ணிவிட்டு பேஜ் நம்பர் 14க்கு வந்துடுங்க. 14க்கு வந்துட்டிங்கன்னா ஷார்ட் ஆன்சர் 4ன்னு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்போம்ப்பா. வெரி ஷார்ட் ஆன்சர் 4 அதே பேராகிராஃப் தான். லிஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அங்கே வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஆன்சர் 4 கமாஸ்ன்னு இருக்கு, அனதர் லிஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற பேராகிராஃப் எழுதுகிற மாதிரி இருக்கும், 2 இது எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேராகிராஃப் 20ன்னு முடியுது இல்லையா, ஸோ அது வரைக்கும் உனக்கு ஷார்ட் ஆன்சர் 4. ஸோ இது நீ படிச்சிட்டனா டீட்டெயிலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெரி ஷார்ட் ஆன்சருக்கும் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர் 5 குறிப்போவாங்க. ஷார்ட் ஆன்சர் 5 பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு டியூப்பிள் கிளாஸ் என்னென்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டரை எழுதலாம். ஃபஸ்ட்டு உள்ளது லிஸ்ட்டு, செகண்ட் இயர் இருக்கிறது டியூப்பிள், நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அரே நேம் கிளாஸு, நெக்ஸ்ட்டு வந்து டியூப்பிளு, நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுவுமே என்னது கிளாஸு. ஓகேங்களா. ஸோ இதோட நம்ம ஷார்ட் ஆன்சர் முடிச்சாச்சு, 3 மார்க்கு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்கு. ஃபஸ்ட்டு கொஷனுக்கு 11, 12, 13. ஓகேவா. அப்படியே ஆர்டராக நம்ம குறிச்சிடலாம். செகண்ட் கொஷின் லிஸ்ட்டு கேட்டிருப்பாங்க, அது 14 and 15 வரும். நெக்ஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, 14, 15 அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பார்த்திங்கன்னா 16, 17 வரும். ஸோ மார்க் பண்ணிட்டோம். இங்கே நம்ம போய் புக்கில் ஆன்சர் மார்க் பண்ணிடலாமா. ஸோ 11th பேஜுக்கு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுங்க 11th பேஜ் வந்துட்டிங்கன்னா கீழே 2 அதுக்கு முன்னாடி மேலே நம்ம மார்க் பண்ணிடுவோம். இதில் டீட்டெயில் 1ன்னு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே ஒன்று எழுதணும். செகண்ட் பேராகிராஃப் இருக்கு இல்லையா, த டெஃபினேஷன் ஆஃப் ஏடிடின்னு, ஸோ அங்கேருந்து அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே நீ எழுதுகிற மாதிரி இருக்கும். டீட்டெயில் 1க்கு ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃப் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா டு ஃபெசிலிட்டேட்டர்னு, ஸோ அதை எழுதணும். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோ. 12 எடுத்துக்கிட்டேன்னா கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர்னு இருக்கு இல்லையா, அதில் கெட்லான் சிட்டின்னு இருக்குது பாரு. நீ வெரி ஷார்ட் ஆன்சர் 2க்கு நீ மார்க் பண்ணியிருப்ப. அது வரைக்குமே நீ என்ன பண்ணுற, அந்த பேராகிராஃப்க்கு மேலே இருக்கா இந்த ஃபாலோவிங் சூடோ கோடுக்கு மேலே, ஸோ அது வரைக்குமே உனக்கு என்ன வரும்னா டீட்டெயில் 1 வரும். நெக்ஸ்ட்டு அது கண்டினியூவேஷனாக ரைட் சைடில் இந்த அபோவ் சூடோ கோடுன்னு இருக்கு இல்லையா, அதுலேருந்து எழுதி இந்த டயக்ராம் வரையணும். அதுக்கு கீழே உள்ளதை எழுதணும். ரைட் சைடில் ஒரு டயக்ராம் இருக்கு இல்லையா பேஜ் நம்பர் 13 அது வரைக்கும் எழுதணும். அது இல்லாமல் நோட்டும் நீ எழுதுகிற மாதிரி இருக்கும் டீட்டெயில் 1க்கு. ஓகேவா. ஸோ இதை நீங்கள் குறிச்சிட்டிங்கன்னா டீட்டெயில் 1ஓட ஆன்சர் மார்க் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டீட்டெயில் 2க்கு மார்க் பண்ணுவோம். டீட்டெயில் 2 வந்து பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. 14 எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே லிஸ்ட்டுன்னு குறிச்சோம் இல்லையா, அது டீட்டெயில் 2. ஸோ டீட்டெயில் 2 வந்து லிஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். பேஜ் நம்பர் 15 எடுத்துக்கிட்டிங்கன்னா லிஸ்ட் கேன் பி கால்ட் அஸ் பேர்ஸ்ன்னு நம்ம முடிச்சிருப்போம். ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு டீட்டெயில் 2. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டீட்டெயில் 3 எடுத்துக்கோங்க. டீட்டெயில் 3 வந்து நம்ம எங்கே மார்க் பண்ணோம், பேஜ் நம்பர் 16 இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ பேஜ் நம்பர் 16 and 17. 16 எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ அங்கேருந்து கூட வேணாம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது பாருங்களேன், லிஸ்ட் அலோ அப்படின்னு இருக்கு இல்லையா, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னு, ஸோ அதுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிக்கோங்க. நான் மார்க் பண்ணிட்டேன் தவறாக, ஸோ அதை நான் அழிச்சிட்றேன். ஸோ லிஸ்ட் அலோன் ஃபஸ்ட்லேயே இருக்க பாருங்களேன், ஃபஸ்ட் லைன்லேயே டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் தட் அப்படின்னு அதுலேருந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஜ் ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும் பாரு. அதுக்கப்புறம் 17th பேஜில் ஒரு பேராகிராஃபில் முடிய போகிறேன் லெஃப்ட் சைடில் மினி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த டேட்டா டைப்புன்னு, ஸோ அதோட டீட்டெயில் 3 உனக்கு என்ன ஆயிடுச்சு மார்க் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா. இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும்.
பார்ட் 3ல ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பாய்.